ஆதாமுக்கு பெண்ணை செய்து கொண்டு வந்து கல்யாண பொண்ணுக்கு தகப்பன் மாதிரி கர்த்தர் அவளை கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் நிறுத்தும்போது ஆதாம் என்ன சொல்கிறான்? அவன் சொல்லுகிற வார்த்தைகள் இங்கே எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவள் என் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள் அப்படின்றான் இல்லையா? ஒரிஜினல் லாங்குவேஜில் எப்படி வருதான் தெரியுமா? அட்லாஸ்ட் பா, கடைசியா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்று நிறைவேறிவிட்டது என்கிற ஒரு சந்தோஷத்தில் அவன் பேசுகிறதா சொல்கிறாங்க. அட்லாஸ்ட், ஃபைனலி, நவ், இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு, எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்து கிடைத்து விட்டது என்பது போல அதில் மகிழுகிறான், திருமணத்தில் மகிழுகிறான். அதாவது எப்படி பேசுகிறான்னா, ஒரு வேத வல்லுநர் சொல்கிறார், எப்படி பேசுகிறான்னா, இந்த திருமணம் என்கிற காரியத்துக்குள்ள ஏதோ ஒரு விவரிக்க முடியாத இன்பம் இருக்கிறது. கர்த்தர் வச்சிருக்கார் அதில், எனக்காக ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் அதுக்குள்ள. அது திருமணம் என்கிற அந்த காரியத்துக்குள்ள இருக்குது. அது இப்போ நிறைவேற போகிறது அப்படிங்கிற அந்த தன்னுடைய எண்ணத்தை தான் வெளிப்படுத்துகிறான். இவள் என் மாம்சத்தின் மாம்சம், எலும்பில் எலும்பு அப்படின்னு சொல்லும்போது இதை போல ஒரு உறவு கிடையாது, இதை காட்டிலும் நெருக்கமான ஒரு உறவு கிடையாது. ஒரே மாம்சம். ஆகவே அவளை நேசித்து என்னுடைய மாம்சத்தை எப்படி போஷித்து காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றி வாழப்போகிறேன். இதில் ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது. இதன் மூலமாக எனக்கு பெரிய மன நிறைவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்து நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் ஒருவர் ஆதரித்து வாழப்போகிறோம். இப்போ அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. இதுக்காக கடவுள் திருமணத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொல்கிறான்றாங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டு கவிதையே வருது அவனுக்குள்ள. அது ஒரு கவிதைன்றாங்க. இவள் எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறான்றது ஒரு பாட்டு மாதிரி வந்துருச்சு அவனுக்கு. பொண்ணை பார்த்த உடனே கவிதையே அப்படி தான் பிறக்குது. ஆனால் பாவம் செஞ்ச உடனே பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு? கர்த்தர் தேடிட்டு வர்றாரு, ஆதாமே எங்கே இருக்கிறான்றாரு. ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன், வெளியே வர்றான். நான் நிர்வாணமாக இருந்ததால் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னா, நிர்வாணின்னு யார் உனக்கு சொன்னது? விளக்கப்பட்ட கனியை புசிச்சியா அப்படின்றார். உடனே என்ன தெரியுமா சொல்கிறான்? நீர் எனக்கு கொடுத்த இந்த ஸ்திரீ. தன்னை காப்பாற்றிக்கிறான் பாருங்க. தான் வாழ்ந்துடணும், மனைவிக்கு என்ன நான் அப்படி ஆயிடுச்சு.